ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். ஒருவாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ எவளை பின்னர் சத்தம் எவளை நகோமியை விடாமல் ரூத் எலிசா பற்றிக் கொண்டால் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருமகளா போகக்கூடியவங்க இருக்கீங்க பிள்ளைகள், மருமகளா போகக்கூடிய பிள்ளைகள் இருக்கீங்களா? இருக்கீங்களா? இருக்கீங்க. மாமியார மாறக்கூடியவங்க இருக்கீங்க. இப்ப வேணா பிள்ளைகள் தாயாக இருக்கலாம். எதிர்காலத்துல எப்படி மாமியார மாற போறீங்க? மருமகள் வீட்டுக்கு வரப்போறா. என்ன மாதிரி மாமா மாருக்கு முடியல கொஞ்சம் நல்லா இருக்கும். திடீர்னு முடிய என்ன செய்யக்கூடாது, மருமகள் என்ன செய்யக்கூடாது, பிடிச்சிருக்கூடாது. என் மண்ணிலும் பிடிக்க முடியாது. மாமியார மாறக்கூடிய சகோதரி மாதிரி இருக்கீங்க. மாமியாரும் மருமகளாக இருக்கீங்க. மாமியாரா மாறினவங்க இருக்கீங்க, மருமகளாக இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரூத் பாருங்க, மாமியை என்ன செய்தாலாம் நல்ல பற்றி கொண்டால் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க இருக்குத மருமக்கமாரும் மாமியை எப்படி பற்றி கொண்டிருக்கீங்க? சும்மா சொல்லுங்க, கை தூக்கலாமா? சரி, வேண்டாம். மாமியை என்ன செய்யணும்? விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடாமல் மாமிய ரூத் பற்றி கொண்டபடினால என் கர்த்தர் அப்படியே அசைவாடுகிறார். அதை எப்படின்னு பார்ப்போம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நிறைய பிள்ளைகள், அது இப்ப உள்ள ஜெனரேஷன், பழைய காலத்தில் உள்ள குணங்கள் இப்ப அது பிள்ளைட்டு இருக்கா கேட்டீங்க சொல்லுங்க. யாராவது 100க்கு 100 இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. யாராவது வாழ்க்கையில் அனுபவப்பட்டவங்க இருக்கீங்க. இப்ப உள்ள பிள்ளைகள் குணநலங்கள் எப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த காலத்தில் இந்த மாதிரி சொல்ல முடியுமா? நீங்க அந்த காலத்துல 7 ஃபேமிலி 8 ஃபேமிலி கூட்டு குடும்பம் மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எந்த விதமான கசப்பு வெறுப்பு எதுவுமே வரல. வாழ்க்கை அது பாட்டில் ஓடிக்கொண்டு இருந்தது. இப்ப மருமகள் இப்படி காலம் வச்சா மறுநாள் வேற. எப்படி மறுநாள் என்ன செய்யணும்? வேற போயிடணும். புள்ளி அப்படிதான் இருக்கு. இல்ல அப்படின்னா இந்த ரிசிவி பார்க்கறதுக்கு முன்னாடி அம்மா இருக்காங்களோ, இந்த ரிசிவி வேண்டாம். தகச்சு இருக்காங்களோ, எப்படி நாத்திரம் மாறி இருக்காங்களோ, அதுவும் வேண்டாம். அக்கா இருக்காங்களோ, அதுவும் வேண்டாம். சிக்கெடுத்தாப்புல யாருமே இருக்க வீட்டுக்கு ஏன் செய்யணும்? போயிடணும். காலையில புள்ள ஜெனரேஷன் அப்படித்தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் அதை விரும்பவில்லை. உங்க வீட்டுல எப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் நேசித்தீங்களோ அதே போல நீங்க புகுந்த வீட்டுல போய் எல்லாரும் என்ன செய்யணும்? பட்சபாதம் இல்லாமல் நேசிக்க வேண்டும், நடத்த வேண்டும். இல்லை என்று சொல்ல இப்படி மாற வச்சா அது என்னது? பாவமாக மாறிவிடும். அநீதி எல்லாம் பாவம் தான் வேதம் சொல்லுது, நான் சொல்லல. அநீதி எல்லாம் பாவங்க. தான் குடும்பத்துக்கு ஒரு செயல், புகுந்த வீட்டுக்கு ஒரு செயல் செஞ்சா அது அநீதி, அது பாவமாக மாறிவிடும், சாபமாக மாறிவிடும். அப்ப எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும்? அது கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. எதனால் அப்படின்னா, அந்த அம்மா அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வந்தா
கை கால் சுறுசுறுப்பா என்ன செய்யும்? சொல்லுங்க, நம்மள அனுபவம் தானே, இல்ல நடைமுறை தானே நமக்கு. சொல்லுங்க, மறுக்க முடியுமா? மறுக்கவே முடியாது. கை கால் சுறுசுறுப்பா வேலை செய்யுது. கணவன் வீட்டுல வந்தா கை வேலை செய்வது, கால் வேலை செய்வது, வாய் அமைதியா இருந்தது. பார்த்தாரு, நாள் ஓடிக்கிட்டே இருந்தது. திரும்ப இவர் கை கொஞ்சம் வேலைமா போச்சு. இந்த அம்மா அடி தாங்க முடியும், எத்தனை வயசு அடி தாங்க முடியும்? ஆனா சண்டால பாவி, இந்த வாங்குறியே, இந்த அடி அடிக்கிறியே. கல்யாணம் முடிக்கும் போது நீ என்னடா சொன்ன மனுஷா? எல்லா நிலையிலையும் நான் பண்ண சந்தோஷமா அன்பா வச்சுக்கணும்னு சொல்லி இப்ப இந்த வாங்குறியே அப்படின்னு. என்னது? நான் என்ன வாக்கு? நான் வாக்கா கொடுத்தேன்? இல்ல, நீ நல்லா கேட்கல. வா கொடுக்கிற அப்படின்னு என்ன சொன்னா? வா கொடுக்கிறேன்னு போடு ரெண்டு விதி. வாக்கு கொடுக்கிற, வா கொடுக்கிறேன்னு இப்ப வாங்கிட்டு இருக்க. ஹலோ, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் தெளிவாக இல்லை என்று சொன்னால் கர்த்தர் அசைவர முடியாது. ஸ்தோத்திர வாசியுங்கள். சங்கீத புஸ்தகம் 45:10. சங்கீதம் 45:10. குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து நல்ல சிந்தித்துக்கோ. குமாரத்தியே, திருமணமான குமாரத்தியே, திருமணமாகாத குமாரத்தியே, நல்ல கேளு, சிந்தித்துக் கொள்ளு. நல்ல கேளு. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் என்ன செய்யணுமா? மறந்து விடு. உன் தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் நீ மறந்துட்டு புகுந்த வீட்டுல போய் நீ அன்பு செலுத்து அப்படின்னா கம்ப்ளீட்டா நீ மறந்துட்டு உங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் மறந்துட்ட அப்படின்னு அர்த்தம் இல்லை. உன் சிந்தனை, உன் செயல் எல்லாம் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? புகுந்த வீட்டுல இருக்கணும். உங்க அப்பா அம்மா குடும்பமாயி கட்டி எழுப்பி உன்னை தனி கொடுத்தல் பண்ணிட்டாங்க. அப்ப நீ புகுந்த வீட்டுல அந்த சிந்தனை, கரிசனை, உன் உழைப்பு, உன் செயல் எல்லாமே குடும்பத்தை நோக்கி இருந்தால்தான் உன் குடும்பம் கட்டி மேல எழுப்பப்படும். நல்ல கரங்களை தட்டுங்க. இல்லை என்று சொன்னா சப்ப கட்டுதான். எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க அக்கா, எங்க அப்பா, என் அப்பா தான் நினைச்சுட்டே இருக்க வேண்டியதான். தாயின் தகப்பனையும் மறந்து விடு. அதுக்காக அப்பா போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. போய் பாரு, அப்பா விளம்பரம் போய் பாரு. 24 நேரமே எங்க அப்பா கிட்ட நான் எப்படி இருந்தேன், எங்க அப்பா கிட்ட நான் எப்படி இருந்தேன், அப்ப அப்படி இருந்துக்கிற வேண்டிய எதுக்கு திருமணமாகி கல்யாணம் பண்ணுவேன்? கர்த்தர் சொல்றாரு, உன் தாய் தகப்பனையும் மறந்து விடு. மறந்தாத்தான் உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். உன் குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை செய்வதற்கு நீ சிந்திக்கணும். உன் குடும்ப ஆய்வுரை ஜீவித்தை கட்டி எழுப்பணும். எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யணும். உன் கையில ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. அப்ப நீ நல்ல புத்திரத்திலே நாட்டின போல உழைச்சத்தான் இந்த வாழ்க்கையில முன்னாடி கர்த்தர் கூட இருப்பாரு. பரவாயில்ல சொன்னா கொடுக்க தெய்வம் கோரி பிச்சுட்டா போடுவாரு. 6 நாள் கழிச்சு 7 நாள் வரக்காத ஆசீர்வாதம். ஆமே, ஹல்லேலூயா. அப்ப ரூத்து நகோமியை பற்றி கொண்ட காரணம் என்னன்னா, இந்த தாயின் தகப்பன் வீட்டுக்கு போனதாக வரலாறு சரித்திரம் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ரூத்து 4 அதிகாரம் தான் இருக்கு. நீங்க நல்லா வாசித்து பாருங்க. ரூத்து திருமணம் ஆகி சோதர் கணவன் இழந்த நிலைக்கு அப்புறம் அப்பா வீட்டுக்கு என்ன செய்யல? போகல. அண்ணன் வீட்டுக்கு போனாரு சரித்திரம் இல்ல, தம்பி வீட்டுக்கு போனாரு சரித்திரம் இல்ல, சொந்த வீட்டுக்கு போனாரு சொல்லி சரித்திரம் இல்ல. ஆமென். ஆனபடினால இந்த அப்பா அம்மா சகோதர சொல்லி பாசத்தை ஒதுக்கி வைத்து விட்டு இருந்தபடினால இந்த பாசம் எங்க இருந்ததுன்னா, எங்க இருந்தது? வாழ்க்கைப்பட்ட இடத்துல அந்த பாசங்கள் அதிகமா இருந்தது. அந்த பாசத்தை இந்த சைடு வச்சுட்டா இந்த சைடு பாசம் என்ன செய்யாது? இருக்காது. ஹலோ ஹலோ, எத்தனை பேருக்கு மண்டல யாருது?
ஹலோ, ஏறுதா? அப்ப பாருங்க, ரூத் நகோமியை பற்றி கொண்டதற்கு இது முதல் காரணம். ஹல்லேலூயா. காலையில அப்ப முதல் நான் சொன்னபடி அப்பா அம்மா மட்டும் மறந்துட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா விட்டு போகலாம். ஆனால் 99% சிந்தனை உன் குடும்பத்தின் மீது இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பவும் கர்த்தரை செய்வாங்க. அப்பா அம்மா கூப்பிட்டு போய் என்னன்னு கேட்கலாம், முடியலன்னா போய் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு எல்லாவற்றையும் தான் குடும்பம் தன் வாழப்போன இடத்தை மறந்துட்டு நீ அப்பா அம்மா மேல இருந்தீங்கன்னா கர்த்தரை என்ன செய்ய முடியாது, அசைவாட முடியாது. நீ இங்க செஞ்சீங்கன்னா இங்கே உன்னோடு செய்யணும். அதுதான் நீதி. இல்லைன்னா அது அநீதியாக மாறிவிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ரூத் நகோமியை எந்த சூழ்நிலையில் பற்றி கொண்டால் அப்படின்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. வாசிகள் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. பாருங்க, ஒருபாலும் ரூத்தும் சத்தமிட்டு அழுகிறார்கள். நல்ல கேளுங்க. ஒருபால் மாமி முத்தமிட்டு அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டான். ஸ்தோத்திரம். அதே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, நகோமியின் கணவன் இறந்தார் அப்படி சொல்லப்படுகிறது. 3ஆம் வசனத்துல நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். சரி, அப்படி இருக்கட்டும். அதுக்கு அடுத்து 5ஆம் வசனம் சொல்லுது, அவருக்கு இருக்கப்பட்ட 2 பிள்ளைகளையும் இறந்தார்கள். ஸ்தோத்திரம். அப்ப 12ஆம் வசனம் சொல்லுது, நகோமி வயது சென்றவளாக மாறிவிட்டார். பாருங்க, எந்த நிலையில் ரூத்து நகோமியை பற்றி கொள்கிறார் என்பதை சிந்திங்க. புருஷன் இல்ல, 2 பையன்கள் இல்ல, வயது சென்று விட்டது, காலமாகிவிட்டது. ஏங்க, நகோமிட்ட நிறைய சொத்து இருக்குன்னு சொல்லி ரூத்து பற்றி கொண்டாளா? மாமி வீட்டுல நிறைய ஆசைகள் இருக்குன்னு சொல்லி பற்றி கொண்டாளா ரூத்து? ஒண்ணுமே இல்ல. நம்ம என்ன பற்றி கொள்வோமா? சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல. மாமியார் மாமனார் பற்றி கொள்வோமா? நிறைய சொத்து இருந்தாலே கவனிக்க மாட்டாங்க. உயிரோடு இருக்கும்போது ஏமாத்தி எழுதி வாங்கிடுறாங்க. ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு முதிரை தோண்டி சேர்த்துருக்காங்க. எல்லாம் இருந்துமே. ஆனா அந்த நகோமிட்ட ஒண்ணுமே இல்லைங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பால் போயிட்டா, யார் ரூத்து போயிருக்கல. ரூத்து கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாள். உண்மையாக கர்த்தரை சேவிக்கிற பிள்ளையாக இருந்தாள். உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையாக இருந்தாள். நல்ல குணமுடையவளாக இருந்தாள். புத்திசாலியான ஸ்திரியாக, புத்திசாலியான சகோதரியாக காணப்பட்டபடினால ஒன்றும் இல்லாத நகோமியின் வாழ்க்கை அப்படியே மாமி பற்றி கொள்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கப்பா, அந்த சூழ்நிலையிலே ஒன்றும் இல்லாத நிலையிலேயே அந்த நகோமி எத்தனை நிந்தையை அனுபவிச்சிருப்பாங்க. சொல்லுங்க நீங்க, அந்த நகோமி அம்மா எத்தனை நிந்தையை அனுபவிச்சிருப்பாங்க. யோசித்து பாருங்க. எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பேச்சு, இன்னும் உயிரிழக்க விட்டு ஜீவனுக்கு போக முடியாது, எல்லாமே போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யூதேயா தேசத்திலே பெத்லெகேம் என்ற இடத்துல நன்றாக கணவன் பிள்ளைகளோடு வாழ்ந்து இருந்த அருமையான நகோமி, அந்த பெத்லெகேம் தேசத்திலே கடுமையான பஞ்சம் இருந்தபடினாலே பஞ்சத்திலே ஸ்தோத்திரம் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக அந்த பெத்லெகேமில் இருந்து எங்க போறாரு? எலிமெலேக்கு மோவாப் தேசத்துக்கு போகிறார். மோவாப் தேசத்தில் வச்சு கணவனை இழக்கிறார், எங்க பிள்ளைகளையும் இழக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லா வித படி சொற்களும், எல்லா விதமான வசை சொற்களும் நகோமி மேல வந்தது. எல்லா விதமான கடுமையான வசை சொற்கள். சோதரம் பலன் சொல்ற காய்ச்ச மரத்துல கம்பளிகளும் கல்லறிகளும் அதே வசை சொற்கள் நகோமி மேல வந்து விழுந்தது. ரோத்த பார்த்து அம்மா சொல்றாங்க, ஒரு பால் போயிட்டாங்க, நீயும் போயிருமா. ஹல்லேலூயா. ஒரு பால் போயிட்டால நீயும் போயிரு. இப்ப ரூத் அம்மா இதை சொல்றாங்க பாருங்க. 14 தானே.
நான் உம்மையை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன். என்ன அருமையாக சொல்றாங்க இந்த அம்மா. நம்ம என்ன சொல்லுவோமா? என்னை விட்டு நீ போ என்று சொல்வதற்கு யாருன்னு சொல்லாதீங்க. மரணமே வந்தாலும் நான் உண்மை விட்டு போக மாட்டேன். அந்த அம்மாட்ட என்னங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. 100 நகை இருந்துச்சு, நகை மாட்டேன். இல்ல வயல்வெளியா இருந்துச்சு, இல்ல வீடு வாடகை வீடு கொடுத்து வாடகை சாப்பிட்டு அந்த அம்மா ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அந்த பிள்ளையை நீ ஒன்றும் இல்லாத நிலையில் கர்த்தரை பற்றிக் கொள்ள வேண்டும். இருக்கிறத பற்றிக் கொள்வது பெரிய விஷயம் இல்லை. ஒன்றும் இல்லாத நிலையில் இந்த வேதத்தை பற்றிக் கொள்வாயா? ஒன்றும் இல்லாத நிலையில, ஏழ்மை நிலையில, வறுமையில, நிந்தனையில, அவமானத்துல, தோல்வியில, துக்கத்துல என்ன வார்த்தை உன் மீது வந்தாலும் பழிச்சுற்று வந்தாலும் இயேசுவை பற்றிக் கொண்டு காரியத்தில் உறுதியாக இருப்பாயானா கடைசி கர்த்தரை வாழ்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இந்த நகோமியினுடைய ஸ்தோத்திரம் உள்ளம் எப்படி இருந்திருக்கும் சொல்லி கொஞ்சம் ஒரு வாக்கியத்தை வாசிப்போம். சங்கீதம் 109:25. அதுக்கு முன்னாடி 17 வாசிங்க. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறென்று உம்மை விட்டு என்னை பிடித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்த பாரு. கர்த்தர் மீது எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஆணையை உறுதிமொழியை அந்த அம்மா எடுக்கிறாங்க பாருங்க. நீர் மறைக்கும் இடத்தில் நானும் மறைப்பேன், நீர் அடக்கம் பண்ணும் இடத்தில் நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே உன்னையும் என்னை பிரிக்குமே தவிர வேற எதுவுமே என்னை பிரிக்காதே என்று சொன்ன கர்த்தர் தான் என்று சொல்லுகிறேன். சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவதுக்கு தயாராக கேட்டும். அதுதான் உண்மையான விசுவாசம். நீங்கள் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். என்ன வந்தாலும் பரவாயில்லை, இயேசுவை நான் பற்றிக் கொள்வேன். வரத்தான் செய்யும். கர்த்தரை எந்த அளவுக்கு ஆராதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எதிர்ப்பு வரும். ஆனால் கர்த்தர் கூட இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையாய் விளங்குவார், கர்த்தர் மகிமையாய் அசைவாடுவார், கர்த்தர் மகிமையாய் நடத்துவார், கர்த்தர் மகிமையாய் வெளியே கொண்டு வருவார், கர்த்தர் மகிமையாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இந்த சூழ்நிலையும் இந்த ரூத்தமா நகோமியை பற்றி கொண்டார்கள். சங்கீதம் 109:25 வாசிங்க. நான் அவர்களுக்கு நிந்தையானேன். அவர்கள் யாரை? இந்த தேசத்துள்ள ஜனங்கள் என்னை பார்த்து தலையை பார்த்து துளுக்குறாங்க. ஹல்லேலூயா. அவ்வளவுதான் இருக்கா? திரும்பாசிங்க. பாருங்க, நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தலையை துளுக்குறாங்க. அப்படிதான் இருப்பாங்க உலகம். என் நாமத்தின் நிமித்தமாக நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தமாக நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். சிலுவையில் தொங்கும் போது பெரிய இயேசுன்னு சொல்லியே இறங்கி வா, உன்னையே ரட்சிக்க முடியல, பிற யாரையே ரட்சிக்க முடியுங்க? கிறிஸ்துவ ஸ்தோத்திரம். கர்த்தர் வாயை துறக்க, கர்த்தர் என்ன செய்யல? வாயை துறக்க. அத்தனை நிந்தனைகள் இயேசு தாங்கினார். அப்படி போலத்தான் நகமிய வாழ்க்கையில எல்லாரும் தலையை துளுக்கும்படியாக, வாயை திறந்து பூசிக்கும்படியாக வார்த்தைகள் நகமியில் வந்து விழுந்தது. வேற யாருமே ஜீவன் விட்டுருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற ஒரு ஆத்மா அப்படின்னா ஜீவனை விட்டுருக்கோம். வாசிகள் சங்கீதம் 69:2.
நான் என்ன செய்வேன் தெய்வமே? எனக்கு ஆதரிக்க யாருமே இல்லை, என்னை அரவணைக்க யாருமே இல்லை, என்னை கூட்டி சேர்க்க யாருமே இல்லை, ஒரு சாப்பாடு கொடுக்க எனக்கு யாருமே இல்லை, ஒரு தண்ணி கொடுக்க எனக்கு யாருமே இல்லை. நிந்தை என் மேல் விழுந்தது, நிந்தை அம்பு என் இருளை பிளந்தது. நிக்க என்னால் வாழ்க்கையில முடியவில்லை, நான் ஆடியில் நிற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். காண்கிற தேவன், காண்கிற தேவன். ஒருவேளை நகோமி ஸ்தோத்திரம் மனசோர்வில் மறுதளித்திருந்தால் இந்த வேதத்தில் இந்த நகோமி இடப்பட்டிருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாலை குறித்த வேதம் சொல்லவில்லை. ஒரு மாலை ஈஸியா போயிட்டா இந்த பாடு இந்த கஷ்டம் நமக்கு இது மாமியாரையா நம்ம கவனிக்கணும், மாமியாரே நம்ம கவனிக்கணும். நம்மளே புருஷன் இல்லை, ஒண்ணுமே இல்லை, மாமியை நாம கவனிக்க சொல்லி ஒரு வாழ் போய்விட்டால் ஒரு வாழ் பேர் வேதத்தில் இடம்பெறவில்லை. பற்றி கொண்டபடினாலே இந்த ரூத்தின் சரித்திரம் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த பரலோகத்தில் ஒரு பேர் இடம்பெற வேண்டும் என்று சொன்னார். நீ கர்த்தரை என்ன செய்யணும்? உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். நகோமிக்கு இருந்த நிந்தை ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் நிற்க முடியல. ஸ்தோத்திரம் அப்படியே உலகான ஸ்தோத்திரம் உலக சேற்றில் இந்த அம்மா கிடையாது. வேதம் என்ன கூறி சொன்னால் ஸ்தோத்திரம் ஏசாயா 26:3 வாசிங்க. சரிப்பா, அதுக்கிட்ட ஏசாயா 54:6 வாசிங்க. ஏசாயா 54:6. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க. இளவயதிலே கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து கைப்பெண்ணாக இருந்த நகோமி மனம் நொந்தவளாக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த நேரத்தில் கர்த்தர் அவளை கைவிடவில்லை. கர்த்தர் நகோமியை அழைக்கிறார், ரூத்தை அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவரா கெட்டவரா? கிடையாது. அம்மா வேலை பாடு சொல்லுங்க. நல்லவர் இப்ப இந்த அம்மா கேம் பாடு சொல்லுங்க. நிறைவுள்ளவளாய் போனால் திருப்பி குறைவுள்ளவளாய் வந்தாள். அதானே அவங்க போயிருக்க கூடாது. போவாஸ் அங்கே இருக்காங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, பஞ்சம் மற்றவங்களாம் வாழ்றாங்க இல்லைங்க பெத்லகேம்ல. நிறைவேற அந்த சூழ்நிலை அவருக்கு அந்த சூழ்நிலை போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. போயிருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டால் அது பாவமாக மாறி வேற அப்படி சொல்லலை. போனதான இழந்த பஞ்சத்துல சோதனை உங்களுக்கு தெரியும். 73 ஒரு பெரிய பஞ்சம். யாருக்கு தெரியும்? 1973 மக்காச்சோள பஞ்சம். 1 கிலோ மக்காச்சோள மாவு ₹1. அந்த ₹1 கிடைக்காத அளவு காட்டில் போய் அந்த கிழங்கை தோண்டி ஆட்டி அதை பிடிச்சி அவிச்சு சாப்பிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். அந்த பஞ்சத்தில் இருந்தவங்களும் இருக்கத்தான் செஞ்சாங்க, ஊரை விட்டு போய் படைக்க போறவங்களும் இருக்கத்தான் செஞ்சாங்க. அந்த பஞ்சத்துல போனவங்க தான் அந்த கைத்தாறு பகுதியில் நிறைய பேர் தஞ்சாவூருக்கு போனாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பெரிய ஸ்ட்ரீட்டே இருக்கு கைத்தாறு ஆட்டு உள்ளவங்க. இந்த பஞ்சத்தில் போனவங்க தான், இந்த பஞ்சத்தில் போனவங்க தான் அவங்க தமிழ்நாட்டிலேருந்து பர்மாவுக்கு போனவங்க, வேலைக்கு போனவங்க. அப்போ இருக்கிறவங்க இருந்தால் போகிறோம் போயிட்டான். அது அவரோட சூழ்நிலை. ஏன் போனோம் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லிருந்தா பஞ்சம் இருந்தது, பிழைக்க அவங்களால முடியல, வழி இல்லை. ஆகவே மோவாப் தேசத்துக்கு போனாங்க. ஏன் இங்கிருந்தா இறந்துக்க மாட்டாங்களா நான் கேட்கிறேன். இங்கிருந்தா யூதேய தேசத்திலே பெத்லகேமிலே வாழ்ந்திருந்தா ஒருவேளை கணவன் இருந்திருக்கலாம், மகன் இருந்திருக்கிறான்ல. மரணம் எங்கிருந்தாலும் நேரிடும், அது அவர் சித்தம். கொடுத்தவர் எடுக்கும் போது ஏன் எடுத்தான்னு கேட்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மரணம் எங்கிருந்தாலும் நேரிடும். பெத்லகேமில் இருந்தாலும் இதே சம்பவம் நடந்திருக்கலாம். ஒருவேளை பெத்லகேமில் இருந்து பொழுது இந்த சம்பவம் நடந்திருந்தால் ரூத்தின் சரித்திரம் வந்திருக்காது. மோவாப் தேசத்தில் போய் இழந்தபடினாலே ரூத்தின் சரித்திரம் இடம்பெறுகிறது. ரூத்தை ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப அடுத்து நம்ம பார்க்க போறோம்.
ஹalleluya. இதே பெத்லேஹேம் இருந்திருந்தால் ஸ்தோத்திரம் எல்லாமே போயிருக்கும். வேதத்தில் ரூத் என்ற புத்தகம் இருந்திருக்காது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, அப்போ கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். ஹalleluya. ஹalleluya. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்தோத்திரம். இப்ப ஏசாயா 26:3 வாசிக்கிறேன், நீங்க வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உண்மையிலே நம்பிக்கிறவன் அவனை பூரண சமாளத்தோடு வேண்டும். அப்ப இந்த ரூத்தம்மா நகோமியை உண்மையாக பற்றி கொண்டால், அது எப்படி உறுதியாக பற்றி கொண்டார்? கர்த்தரை நம்பி பற்றி கொண்டபடினாலே கர்த்தர் பூரண சமாதானத்தோடு 2 பேர்த்தை அப்படி மீட்டுக் கொண்டார். நல்ல கரங்கள் தருங்க. பூரண சமாதானத்தோடு கர்த்தர் மீட்டுக் கொண்டார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, ஸ்தோத்திரங்கள் பட்ட பாடுகள், நிந்தனைகள், எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் பார்த்து தான் இருந்தாரு. இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? அசைவாராக இருக்கிறார். ஹalleluya. கடைசியில் நம்ம என்ன பார்ப்போம்னா ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிப்போம். அவனுக்கு மனைவியானாள். அவன் அவனிடத்தில் பிரவேசித்த போது அவன் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அதுக்காக பண்ணினார். சரி, இப்ப பாருங்க, கர்த்தர் அப்படியே அசைவறாரு. நாம இந்த கர்த்தருடைய வழிநடத்தலை காரியம் நம்ம நல்லா புரிந்து கொள்வதே கிடையாது. இது ஏதோ எதேச்சாரியாக நடக்குது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் ரூத்தை பற்றிக் கொள்ளும்படியாக அவர் சிந்தனை கொடுக்கிறாரு. அது ஒண்ணுமில்லாதவர்களை பற்றிக்கும் பலனை கொடுக்கிறாரு. உறுதியை பற்றிக் கொள்ளக்கூடிய காரியத்தை சிந்தனை கொடுக்கிறாரு. அப்படியே ஸ்தோத்திரம். சாப்பாட்டுக்கு ஒண்ணுமில்ல, நான் யார் வயலிலாவது போய் பொறுக்கி கொண்டு வரேன்னு சொல்லி அப்ப ரூத்தம்மா போறாங்க. தற்செயலா அந்த யார் வயலில் போமாஸ் வயலில் போய் இருக்கிற அந்த அம்மா இதை கர்த்தர் சொல்லி நிறைய பேர் ஏதோ நடக்க ஏதோ போறோம் அப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி நினைக்காதீங்க, அது தப்பு. அப்படி நினைச்ச வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு ஸ்டெப் உங்களை எடுத்துக்க முடியாது. கர்த்தர் அசை வரவே மாட்டாங்க. எல்லாவற்றையும் கர்த்தரை நேர்த்தியாக நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி நீங்க நினைக்கணும். அதான் உண்மை. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வழிநடத்தல என் இயேசு நேர்த்தியாக நடத்தி கொண்டு வருகிறார். ஹalleluya. எங்க அம்மா தற்செயலா சுய ரூபத்தின்படி போவாஸ் வயலுக்கு போகல. கர்த்தருடைய அசைவாடுகள் போவாஸ் வயலுக்கு போறாங்க. பின்னாடி அடிக்கிட்ட கொஞ்சம் சிந்திரம் அப்படியே அந்த அம்மா பிறகுது. ஆனா பிறக்கி போவாஸ் வந்து விசாரிக்கிறாரு. எல்லாம் சுருக்கமா சொல்ற விசாரிக்கிறாரு. எல்லாம் தெரியுது. அப்படி ஏமா இந்த வயலில் பிறகிக்கும் அந்த ஆட்கிட்ட சொல்றாரு, ஏமா அவளுக்குன்னு நீ சிந்த விடுங்க வேணுமே அதிகமா பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த தயவு கர்த்தர் கோபா சொல்லுகிற கர்த்தர் பேசுறாரு. நிறைய அந்த மணிகளை சிந்த விடுறாங்க. இந்த அம்மா நிறைய பொறுக்கிறாங்க. தனக்கு இருந்த சாப்பாட்டை அவர் கொடுக்கிறாரு. கோபாசு வறுத்த கோதுமையை பக்கத்துல அந்த கூடாத தண்ணீருக்கு போய் பிடிங்க அப்படிங்கிறாரு. எங்க இதெல்லாம் யார் செய்யுங்க சொல்லுங்க. இந்த அம்மா இஷ்டப்படி செய்தா? ஏங்க இந்த அம்மா இஷ்டப்படி செஞ்சுன்னா வேற ஒரு கல்யாணம் பண்ணி வேற தவறான வழியில் போயிருக்கலாம். நினைச்சு பாருங்க. வாலிப பெண் சூரிய இஷ்டத்துல இந்த அம்மா முடிவுக்கு போயிருந்தா அந்த மோகத்தில் ஒரு வாலிப பெண்ணை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. கர்த்தருடைய வழிநடத்துக்கு ஒப்பு கொடுத்தபடினால அங்கே கர்த்தர் அசைவாடுகிறார், கிரியை செய்கிறார். இந்த ரூத்தம்மா பாருங்க, வறுத்த கோதுமையை நல்லா சாப்பிட்டு மீதியை எங்க முடிச்சு வைக்கிறாங்க? ஏன் சொல்லுங்க மக்களே, ஏன் மருமக்குமார் என்ன சொல்லுங்க, யாருக்கு முடிச்சு வைக்கிறது? அம்மா நீங்க மாமியாருக்கு கொடுத்தா தரேன் வாய் வெளியே வரும். இந்த அம்மா நல்லா எரிசி சாப்பிட்டு மாமிக்கு முடிச்சு கொண்டு போகுது. நகோமி இப்படிதான் கர்த்தர் பேசுறாரு. யார் அப்படின்னா சுதந்திர முறையான அந்த அம்மா ஒரு காரியத்தை சொல்றாங்க. எவ்வளவு அருமையான அந்த ரூத்து 10 தெரியுமா? கோதுமை அரிப்பின் களத்துல போவாஸ் படுத்திருக்கும் போது அந்த சகோதரி போய் அப்படியே போவாஸ் கால் மாட்டில் படுத்திருக்கிறார். ஏங்க நீ நினைக்கலாம் தவறு செய்யணும்னு செய்யலாம்ல, மனுஷத்துல இது சுய இஷ்டப்படி அப்படியே நடந்துச்சுன்னா இது தவறு பண்ணிக்கலாம். இல்ல கால் மாட்டில் போய் படுத்து கிடக்கிறார்.
இந்த மனுஷன் அப்படியே உருண்டு அரண்டு படுக்கும் பொழுது ஏதோ ஒரு ஸ்திரீ படுத்துக்கிற மாதிரி தெரியுது. அதிகாலையில் எழுந்து நிறைய கோதுமை கொடுத்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் பாருங்க படி எடுக்கிறாங்க, போஷிக்கிறவர் ஆண்டவர். எலியாவின் தேவன் எலியாவை எப்படி காங்கள் கொண்டு போஷித்தாரோ நகோமியும் ரூத்தையும் கர்த்தர் நினைச்சாரே போஷிக்கிறார். இப்ப வாசிங்க திரும்ப காரியம் அப்படி போவாசு இந்த ரூத்து மனைவியாக ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்கிறார். ரூத்து 4:3 வாசிங்க. அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி எலிமெலேக்கு என்னும் நம்முடைய சகோதரனுடைய இவன் முறைப்படி சட்டப்படி என்ன சில திருமணம் முடிக்க சம்மதிக்கிறார். ஏன்னா இந்த பொண்ணுக்கு முறமாப்பல் இருக்கிறா, அது ஊரெல்லாம் பெரியார்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்கு நீ பண்ணிக்கிட்டியான்னு கேட்கும் போது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நானே அந்த பொண்ணை நான் என்ன செய்யல திருமணம் பண்ணிக்கிறேன். அப்ப முறைப்படியே அவர் திருமணம் பண்ணுகிறாரு. சுயேசம் இருந்தது நேசம் யார் ஊரேரியமா பண்ணிக்கிடலாமே, கர்த்தர் அசைவாளர் அப்படின்னா பண்ணிக்கிடலாமே. இது கர்த்தரின் செயல். ஹல்லேலூயா. அப்படியே போவாஸ் ரூத்தை மனம் முடிக்கின்றார். ரூத்து போவாஸுக்கு மனைவியாக மாறுகிறார். போவாஸ் மிகுந்த ஆஸ்தி உள்ளவர். கர்த்தர் எங்கு கொண்டு போறாரு பாருங்க, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எங்கு கொண்டு போறாரு பாருங்க, யோசிங்க. ஹல்லேலூயா. இந்த நெகட்டிவான இந்த வேதத்துல விழுந்து போவதுக்கான வார்த்தைகள் நிறைய இருக்கு, பாவம் செய்வதுக்கான வார்த்தைகள் நிறைய இருக்கு. நான் எடுத்து சொல்லட்டுமா? பாவம் செய்வதுக்குண்டான வார்த்தைகள் நிறைய இருக்கு, விழுந்து போவதுக்குண்டான வார்த்தைகள் நிறைய இருக்கு. ஸ்தோத்திரம். எந்த ஒரு வார்த்தையும் சுய தோட்டத்தின் பொருளை உடையது அல்ல. வேதம் சொல்லுது எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்மறையான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, சிந்திக்க கூடாது. நீ வாழ்க்கையில வளரணும்னா பாசிட்டிவான வார்த்தைகளை நீ எடுத்து தியானித்து நாவை அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் எனக்கு தான் சொல்றேன். ஆமென். இப்ப பாருங்க, போவாஸ் ரூத்தை என்ன செய்தார், விவாகம் பண்ணுகிறார். 14 வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சொல்றாங்க, உன் சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு யாருக்கு சொல்றா, அந்நிய ஜனங்கள் சொல்றாங்க. நல்ல கரங்களை தட்டி உனக்கு சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு கர்த்தர் உனக்கு இரக்கம் பாராட்டினாரு, உனக்கு தயவு பாராட்டினாரு. மோவாப் தேசத்துக்கு போயிருக்க கூடாது சொன்னா என் இயேசு எப்படி தயவு பாராட்டியிருப்பாரு, எப்படி இறங்கியிருப்பாரு. சிந்தினி மோவாப் தேசத்துக்கு சுய இஷ்டப்படி போயிருந்தா கர்த்தர் தயவு பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. சுதந்திரவாளி கொடுக்கிற தேவன், நகோமிக்கு சுதந்திரவாளி கொடுக்கிற தேவன், சுதந்திரவாளியை ரூத்துக்கு கொடுக்கிற தேவன், மறுவாழ்வு கொடுக்கிற தேவன், மகிழ்ச்சியை செய்கிற தேவன். தரித்திர ஒரு நிலை இருந்தது, நிக்க நிலை இல்லாத வாழ்க்கை ஒரு நாள் இருந்தது. அதை மீண்டுமாக கர்த்தர் அப்படி அடியோடு மாற்றுகிறார். ஆமென். 15 வாசிங்க. யாரையா ரூத்துக்கு பிறந்த அந்த குமாரன் உன் ஆத்மாவுக்கு ஆதரவு செய்யக்கூடியவன், உன்னை முதிர் வயதில் ஆதரிக்கக்கூடிய ஒரு உபயத்தாக வருவான். 7 குமாரரை பார்க்க உனக்கு உன் மருமகள் அதை பெற்றார். எல்லாரும் சொல்றாங்க, அன்னைக்கு நிந்தித்த வாய், அன்னைக்கு தூசித்த வாய், அன்னைக்கு அற்பமாய் எண்ணினவாய், எண்ணி நகையாடினவாய், தலையை தூக்கி தூக்கி துளிக்கு துளிக்க பேசுறவாய், இன்றைக்கு போற்றுகிறது. சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலை கர்த்தர் நமக்கு சாதகமாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 17 வாசிங்க. யாரு? யாரு? அயல் வீட்டு அந்நிய ஜனங்கள், தூஷித்த ஜனங்கள். சொல்லுங்க.
அயல் வீட்டுக்காரி ரூத்துக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று சொல்லி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். நல்ல காரியங்கள் தட்டுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல காரியங்கள் தட்டுங்க. ஓபேத் என்று பெயரிடக்கூடிய ரூத்துக்கு அருமையான குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த ஓபேத் சந்ததியில் தாவீதின் தகப்பனாகிய ஈசாய் யார் பிறக்கிறார்? தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். அப்படியே ஜெனரேஷன் வருது. கடைசியில் தாவீது சந்ததியில் இயேசு பிறக்கிறார். தாவீது எங்கே பிறந்தாரு? ஓபேத். ஓபேத் எங்கே பிறந்தாரு? ரூத் வயிற்றில் பிறந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீமன் அற்று போகல, வாழ்க்கை அற்று போகல. கர்த்தர் மீண்டும் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் பற்றி கொண்டபடினாலே, ரூத் மாமியை பற்றி கொண்டபடினாலே கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்தார். இந்த ரூத்தின் குழந்தை ஓபேத்தை நகோமி தான் பெற்ற குழந்தை போல மடியிலே அப்படியே கொஞ்சி மார்பு அணைத்து முத்துவிட்டு அந்த குழந்தையை வளர்த்தாள் என்று வேதம் சொல்லு. ஹல்லேலூயா. 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 முத்துவிட்டு தான் குழந்தை போல மனம் நொந்தவளாக இருந்த அந்த நகோமி இப்போ மகிழ்கிறாள். ஹல்லேலூயா. இந்த சந்ததியில் இயேசுவே வருகிறார். என்ன ஒரு அற்புதமான காரியம்! ஒருபால் சந்ததியில் இயேசு வந்தாரா? ஒருபால் எங்கே சொல்லுங்க? இப்போ ஒருபால் எங்கே? ஒருவர் போயிட்டா. ரூத் பற்றி கொண்டால் வேதத்தில் இடம் பெறுகிறது. கர்த்தர் ரூத்தின் சந்ததியிலே பிறக்கிறார். நீ கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை வளர செய்வாராக.